My dear students, last class plus 2 syllabus ஆரம்பிச்சேன். அது என்னன்னா கொஞ்சம் கம்ப்ளைண்ட்ஸ் வந்தது பசங்கள்லேருந்து. சார் ஃபுல்லுமே இங்கிலீஷில் எடுத்தீங்க. ஆக்சுவலி அது தமிழ்நாடு சிலபஸு. தமிழ்நாடு சிலபஸ்ன்னு போது தமிழ்லையும் இங்கிலீஷ்லேயும் சொன்னால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சில கால்ஸ் வந்தது. ஸோ என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அதனால் இன்னையிலேருந்து எல்லாமே இந்த ப்ளஸ் டூவோட எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே தமிழ் இங்கிலீஷ் 2 லாங்குவேஜ்லையும் எடுக்க போகிறேன் நான். எனக்கு தமிழ் உங்களுக்கு டீச் பண்ணுறதோ இல்லை இங்கிலீஷ் உங்களுக்கு டீச் பண்ணுறதோ எனக்கு அது டார்கெட் கிடையாது. என்னுடைய டார்கெட் என் குழந்தைங்களுக்கு நான் நடத்துகிற ப்ராப்ளம், உங்களுக்கு கஷ்டம்னு சொல்லி ஃபீல் பண்ணுற எல்லா ப்ராப்ளமே சிம்பிளிஃபை பண்ணுறது தான் என்னோடய வேலை. ஸோ மேக்ஸிமம் என்னோடய வீடியோ 5 மினிட்ஸ் மேலே இருக்காது. ஒவ்வொரு ப்ராப்ளத்துக்கும் 5 மினிட்ஸ் தான் எடுத்துக்க போகிறேன். அதை பார்த்துக்கோங்க. ப்ராப்ளத்துக்கு போயிடலாம். அதாவது எக்ஸசைஸ் 1 பேஜ் நம்பர் 230. அதாவது தமிழ்நாடு சிலபஸில் இருக்கிறது, தமிழ்நாடு மெட்ரிக் சிலபஸ் அண்ட் ஸ்டேட் புக் சிலபஸில் இருக்க எக்ஸசைஸ் 1 பேஜ் நம்பர் 230 இருக்குது. அதில் கொடுத்த கொஷினை மறுபடியும் ரீட் பண்ண பாருங்கள். அன்றைக்கி ஏற்கனவே சால்வ் பண்ணால் நான் ஃபுல்லாக இங்கிலீஷில் டீச் பண்ணிட்டேன். அது கொஞ்சம் குழந்தைங்க வந்து கஷ்டப்பட்டாங்க. ஸோ அதனால் 2 லாங்குவேஜில் எடுக்கிறேன். தமிழ் மொழி குழந்தைங்களும் புரிஞ்சுக்கோங்க, இங்கிலீஷ் மொழி குழந்தைங்களும் புரிஞ்சுக்கோங்க. அதுக்காக இப்போ கொஷனில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோக்ரஸ் லிமிடெட் இஷ்யூ 50,000 equity shares of ₹10 each payable ₹2 on application, ₹4 on allotment, ₹2 on first call, ₹2 on final call. All shares are subscribed and amount was duly received. Past journal entries. இதுதான் அவங்க கொடுத்த கொஷின். இதே தமிழில் சொல்கிறேன் பாருங்கள். ப்ரோக்ரஸ் லிமிடெட் அப்படின்ற ஒரு கம்பெனி தன்னுடைய கம்பெனிலேருந்து 50,000 பங்குகளை வெளியிட்டிருக்கு. ₹10 வெளியிட்டிருக்காங்க. ₹10 வெளியிட்டு தான் இந்த ₹10 என்னவா பிடிச்சிருக்காங்க பாருங்கள். விண்ணப்பத்தின் போது ₹2, ஒதுக்கீட்டின் போது ₹4, முதலாவது அழைப்பின் போது ₹2 அண்ட் இறுதி அழைப்பின் போது ₹2. இப்போ என்ன சொல்லிட்டாங்க, ஆல் த ஷேர்ஸ்னால் என்ன பண்ணுங்கள், அனைத்து பங்குகளும் பெறப்பட்டன எல்லா ஷேர்ஸுமே வந்திருக்கு. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, முதல்ல இந்த ₹10 ஃபேஸ் வேல்யூ அதே 10க்கு இருக்கா அப்படின்னும் பொழுது அதை நான் இங்கே போட்டிருக்கேன். 50,000 ஷேர்ஸ் ₹10. ஸோ 50,000 ஷேர்ஸ் இன்ட்டு ₹10 போட்டிருக்குன்னா அந்த 10 என்ன பிரேக் பண்ணியிருக்கேன் பாருங்கள், 2, 4, 2, 2. அப்போ அப்ளிகேஷன் 2, அலாட்மெண்ட் 4, ஃபர்ஸ்ட் கால் 2 அண்ட் ஃபைனல் கால் 2. இப்போ கிளப் பண்ண ₹10 வருது. அப்போ இந்த ₹10 என்னன்னு சொன்ன பாருங்கள், ஃபேஸ் வேல்யூ. தமிழில் என்ன சொல்லுவாங்கன்னா முகமதிப்பு. அப்போ முகமதிப்புக்கு சமமாக இல்லை, அதை என்னன்னு சொல்லுவாங்கன்னா இஷ்யூட பார் சமமாக இருக்குது. அப்போது இந்த ₹10 ஷேர் அதே ₹10 தான் வெளியிட்டிருக்காங்க. ₹1 அதிகமாக வெளியிடலை. சரிங்களா? சரி, அப்போ இங்கே ஆல்னா அனைத்து பங்குகளில் எவ்வளோ பங்குகள் வெளியிட்டிருக்காங்க, 50,000 பங்குகள் வெளியிட்டிருக்காங்க. ஸோ 50,000 பங்குகள் பெறப்பட்டது. அப்போது இது என்ன சப்ஸ்கிரிப்ஷன் பாருங்கள், திஸ் இஸ் கால்ட் ஈக்குவல் சப்ஸ்கிரிப்ஷன். என்னன்னு சொல்லுவாங்க பாருங்கள், ஈக்குவல் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அப்போது எல்லா இடத்துலையுமே இந்த 50,000 ஷேர்ஸ் என்ன ஆஃபர் பண்ணது 50 வந்தது 50,000 ஷேர்ஸ், அது எல்லா இடத்துலையுமே அந்த என்ட்ரிஸை போட்டுருங்க. அப்போது நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன அந்த இன்ஃபர்மேஷனை மறுபடியும் ரிப்பீட் பண்ணுற பாருங்கள். நீங்கள் 2 வார்த்தை தான் பேரட் பண்ண போறீங்க. மற்ற வார்த்தை கொஷின் அப்படியே கொடுத்துருவாங்க. அது 1468 அப்படின்றது என்னங்கன்னா பேங்க் அக்கௌண்ட் டேட்டா. எதை ஞாபகம் வச்சுக்கிட்டீங்களோ இல்லையோ, என் குழந்தைங்க இந்த 2 வார்த்தையும் கான்ஃபிடென்ட்டாக ஞாபகம் வச்சுன்னு இருக்கீங்க. அப்போது இதில் மிஸ் ஆகிற நம்பர்ஸ், அப்போ இதில் மிஸ் ஆகிற நம்பர்ஸ் என்ன பாருங்கள், 2, 3, 5, 7. அப்போது இது என்ன பாருங்கள், 2 ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட். என்னென்னு போட போகிறீங்க, 2 ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட். உங்களுக்கு என்ன ஷேர் அப்படின்றது அங்கே மென்ஷன் பண்ணிட்டாங்கன்னா, இப்போ இங்கே பாருங்கள், இங்கே என்ன ஷேர்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள், ஆர்டினரி ஷேர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா. பேர் என்ன பாருங்கள், ஆர்டினரி ஷேர்ஸ். ஆர்டினரி ஷேர்ஸ்னால் என்ன பாருங்கள், ஈக்விட்டி ஷேர்ஸு. ஸோ அப்போது அந்த ஈக்விட்டி ஷேர்ஸ்ன்னு மென்ஷன் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் அப்படின்ட்டு இந்த வார்த்தையை மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. சம்டைம்ஸ் கம்பெனிஸு தி கோ ஃபார் த ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸு. அப்போ ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஈக்விட்டி பதில் ப்ரிஃபரன்ஸுன்னு போடுங்க. ஓகே, புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். மறுபடியும் சொல்கிறேன். 1468 என்ன பாருங்கள், பேங்க் அக்கௌண்ட் டேட்டா 2357 2 ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட். இந்த 4 ஸ்டேஜ் தான் இருக்குது. அந்த 4 ஸ்டேஜுக்கு என்ட்ரி போட்டுருக்கேன் பாருங்கள். ஃபர்ஸ்ட் என்ட்ரியில் பேங்க் அக்கௌண்ட் டேட்டா இருக்கா, 4th என்ட்ரியில் பேங்க் அக்கௌண்ட் டேட்டா இருக்கா, 6th என்ட்ரியில் பேங்க் அக்கௌண்ட் டேட்டா இருக்கா, 8th என்ட்ரியில் பேங்க் அக்கௌண்ட் டேட்டா இருக்கா. ஓகே, அப்போ 1, 4, 6, 8. ஓகேங்களா? அப்போ 1468 அப்படியே என்ன பண்ணியிருக்கேன் பாருங்கள், பேங்க் அக்கௌண்ட் டேட்டான்னு போட்டுருக்கு. ஓகே, இதில் யாருக்கும் குழப்பம் இல்லையே.
சரிங்களா? அடுத்தது நெக்ஸ்ட் என்ன போட்டுருந்தேன் பாருங்க, 2, 3, 5, 7. அதுக்கு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல். அப்போ இங்கே மென்ஷன் பண்ணிட்டாங்க ஈக்விட்டி ஷேர்ஸ் தான் ஆஃபர் பண்ணியிருக்காங்கன்ட்டு. ஸோ அங்கே 2ல் 2 ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் போட்டிங்க, 3ல் 2 ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் போட்டிங்க, 5ல் 2 ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் போட்டிங்க, 7ல் 2 ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் போட்டிங்க. இந்த 2 வார்த்தையை தவிர நீங்கள் எதுவும் பேட் பண்ண வேணும்னு சொல்லிட்டு மறுபடியும் ரிப்பீட் பண்ண. இந்த 2 வார்த்தை தான் என்ன பாருங்கள், பேங்க் அக்கௌண்ட் டேட்டா 2 ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட். அப்போது 14682357. இப்போ இது கிளியர் ஆச்சு, 100% கிளியர் ஆச்சு. இப்போ யாருக்கும் எந்த டவுட்டும் இல்லை. இப்போ நான் அடுத்தது என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இங்கே ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் பேர் என்ன பாருங்கள், அப்ளிகேஷன். அப்போ என்ன பண்ணுவோங்க, ஷேர் அப்ளிகேஷன் அப்படின்னு போடுவோம். இங்கே ஷேர் பேர் என்னன்னு சொல்லிட்டாங்க, அதனால் ஈக்விட்டி ஷேர் அப்ளிகேஷன் அப்படின்னு போட்டிங்க. அப்போது இங்கே அப்படியே ஈக்விட்டி ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட் டேட்டா பாருங்கள். ஒரு என்ட்ரிக்கும் இன்னொரு என்ட்ரிக்கும் ஒரு கோடு கிழிச்சிருப்பேன். இந்த ஃபர்ஸ்ட் 2 என்ட்ரிஸை டபுள் லைன் க்ளோஸ் பண்ணியிருக்கேங்க, டபுள் லைன். அப்போது அப்ளிகேஷனுக்கு 2 என்ட்ரி தேவை. அப்புறம் அடுத்த ஸ்டேஜ் என்ன பாருங்கள், அப்ளிகேஷன் முடிஞ்ச பிறகு அலாட்மெண்ட். அப்போது ஷேர் அலாட்மெண்ட். அப்போது இங்கே ஈக்விட்டி ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட் டேட்டா அப்படின்னு டெபிட் பண்ணியிருக்கேன். அதே 2 ஈக்விட்டி ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட் அப்படின்ட்டு அதை கிரெடிட் பண்ணி. ஓகேங்களா? இப்போது அந்த தேர்ட் செட் ஆஃப் என்ட்ரிஸ் 5 and 6. இப்போ 5 and 6 என்ன பாருங்கள், நீங்கள் ஃபர்ஸ்ட் கால் இருக்கு இல்லைங்களா? அப்போ என்ன பண்ண போறீங்க பாருங்கள், யூ ஆர் கோயிங் டு மென்ஷன் ஈக்விட்டி ஷேர் ஃபர்ஸ்ட் கால் அக்கௌண்ட் டேட்டா. அடுத்தது என்ன பாருங்கள், அப்போ இங்கே கிரெடிட்டில் காலியாக இருக்குது, 2 ஈக்விட்டி ஷேர் ஃபர்ஸ்ட் கால் அக்கௌண்ட். ஓகேங்களா? இப்போது இதுவும் உங்களுக்கு கிளியர் ஆச்சு. ஓகே, வாட் இஸ் த ஃபைனல் என்ட்ரி? இந்த 4வது ஸ்டேஜ் பேர் என்ன பாருங்கள், ஃபைனல் கால். அப்போ என்னன்னு போடுங்க, ஈக்விட்டி ஷேர் ஃபைனல் கால் அக்கௌண்ட் டேட்டா. ஈக்விட்டி ஷேர் ஃபைனல் கால் அக்கௌண்ட் டேட்டா 2 என்ன பாருங்கள், 2 ஈக்விட்டி ஷேர் ஃபைனல் கால் அக்கௌண்ட். இப்போ இதற்கு கிளியர் ஆச்சுங்க. இப்போது என்ட்ரிஸை நான் உங்களை பர்ஹாட் பண்ணவே சொல்லலை. என்ன சொன்ன பாருங்கள், 1468 பேங்க் அக்கௌண்ட் டேட்டா, 2357 என்ன பாருங்கள், 2 ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட். ஓகேங்களா? அப்போ பட்டுன்னு பாருங்கள், ஒரிஸ் அப்ளிகேஷன் ரேட்டு 2 rupeesங்களா? அப்போ இங்கே ஈக்விட்டி ஷேர் அப்ளிகேஷன் இங்கே இருக்குது 2 rupees, இங்கே அப்ளிகேஷன் ரேட் 2 rupees. இந்த அலாட்மெண்ட் என்ன பாருங்கள் 4 rupees. அப்போ இங்கே 4 rupees, அப்புறம் இங்கே 4 rupees. இந்த ஃபர்ஸ்ட் கால் இங்கே 2 rupees, இங்கே ஃபர்ஸ்ட் காலில் 2 rupees. இந்த கூட ஃபைனல் காலில் இங்கே இன்ட்டு 2 rupees, அப்புறம் என்ன பாருங்கள் ஃபைனல் காலில் இங்கே இன்ட்டு 2 rupees. ஓகேங்களா? அப்போது அடுத்தது என்ன பாருங்கள், எவ்வளோ அப்ளிகேஷனை ரிசீவ் பண்ணியிருக்கீங்க, 50,000 ஆஃபர் பண்ணி அதே 50,000 ஷேர்ஸுங்களா? அப்போ எல்லா ஸ்டேஜ் மேலேயும் ஈக்குவல் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு வந்தாலே எவ்வளோ ஷேர்ஸு வந்ததோ அந்த ஷேர்ஸ் அப்படியே நம்ம மல்டிப்ளை பண்ணலாம். அப்போ 50,000 into 4, 50,000 into 4. அப்போ இங்கே என்ன பாருங்கள், 50,000 into 2, 50,000 into 2. அதே இங்கே என்ன பாருங்கள், 50,000 into 2, அதே 50,000 into 2. ஓகே, கிளியர் ஆகிடுச்சுங்களே? இப்போ அப்படியே மல்டிப்ளை பண்ணுங்கள், அதாங்க ஆன்சர்ஸு சொல்யூஷன் முடிஞ்சிச்சு. அப்போ 50,000 into 2 என்ன பாருங்கள், 1 lakh டெபிட் அண்ட் என்ன பாருங்கள் 1 lakh கிரெடிட் அப்படின்னு போட்டுருங்க. அப்போ இங்கே என்ன பாருங்கள் 1 lakh டெபிட் 1 lakh கிரெடிட். அப்புறம் இங்கே என்ன பாருங்கள் 2 lakhs டெபிட் அண்ட் 2 lakhs என்ன பாருங்கள் கிரெடிட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? அப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள் 2 lakhs டெபிட் அண்ட் 2 lakhs என்ன பாருங்கள் கிரெடிட். ஓகேங்களா? அப்போது இங்கே 1 lakh டெபிட் 1 lakh கிரெடிட் கிளியர் ஆகிடுச்சு. ஸோ 1 lakh டெபிட் 1 lakh கிரெடிட். ஓகேங்களா? இப்போ ஃபைனலி என்ன பாருங்கள், ஃபைனல் காலில் 1 lakh டெபிட், அடுத்தது என்ன போடுங்க 1 lakh கிரெடிட் அப்படின்னு போடுங்க. ஓகேவா? அப்போது இங்கே 8 என்ன பாருங்கள் 1 lakh டெபிட் தென் 1 lakh கிரெடிட். அப்புறம் இங்கே என்ன பண்ணுவீங்க ஆகலை. ஓகேங்களா? இப்போ கிளியர் ஆகிடுச்சிங்களா? இப்போ ஃபஸ்ட் என்ட்ரி கிளியர் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன். ஸோ தமிழ்லேயும் எடுத்து இங்கிலீஷ்லேயும் எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸோ கண்டிப்பாக இதை 5 மார்க்லையும் கேட்கலாம், பிக் கொஷின்ஸ்லையும் கேட்கலாம். ஸோ அது எல்லாமே என் பசங்க இதுக்கு மேலே இதை கவலையே படாமல் ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். நரேஷன் முக்கியமான நரேஷன் கம்பல்சரி எழுதணும். எங்கெல்லாம் பேங்க் வருதும் அங்கெல்லாம் அந்த ஸ்டேஜோட பேர் போட்டு ரிசீவ், பீங் அப்ளிகேஷன் ரிசீவ். இங்கே என்ன பண்ணுவீங்க, பீங் அலாட்மெண்ட் ரிசீவ், பீங் ஃபர்ஸ்ட் கால் மணி ரிசீவ்,
நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஃபைனல் கால் மணி ரிசீவ். எல்லா இடத்துலையும் ரிசீவ்டு அந்த ஸ்டேஜோட பேர் போட்டு மணி ரிசீவ்டுன்னு போட்டுருங்க. இந்த ரெண்டாவது என்ட்ரியில் மட்டும் அப்ளிகேஷன் மணி ஏற்கனவே ரிசீவ் பண்ண பிறகு தான் அப்புறம் கேபிட்டலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. அதனால் நீங்கள் அப்ளிகேஷன் மணி ட்ரான்ஸ்ஃபர்டுன்னு இங்கே ஒரு இடத்துல மட்டும் போடுங்க. மற்ற எங்கெல்லாம் ஷேர் கேப்பில் வருதோ பீங் அலாட்மெண்ட் மணி டியூ, பீங் ஃபர்ஸ்ட் கால் மணி டியூ, பீங் ஃபைனல் கால் மணி டியூ, ஏன்னா இங்கே எவ்வளோ வரும்ன்றது வெயிட் பண்ணுவாங்க. இப்போ எவ்வளோ அமௌண்ட் வரும்ன்றது அந்த டியூ அமௌண்ட் என்னன்றது அதுக்கப்புறம் தான் ரிசீவ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அதனால் இங்கே தேர்ட் என்ட்ரி, ஃபிஃப்த் என்ட்ரி அந்த செவன்த் என்ட்ரி அதில் டியூன்னு போட்டுருங்க. இந்த செகண்ட் என்ட்ரிக்கு மட்டும் பீங் அப்ளிகேஷன் பண்ணி ட்ரான்ஸ்ஃபர்னு போட்டுருக்கீங்க. ஸோ எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கொஷின்ஸ் உங்களுக்கு